நரியும் விவசாயிகளும். நரிக்கு தக்க பாடம் புகட்டிய விவசாயி. கதைக்குள் போவோமா? ஓர் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அந்த நரி மிகுந்த பசியுடன் இருந்தது. சாப்பிட ஏதேனும் அகப்படுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அந்த நாள் முழுவதும் நரிக்கு எந்த உணவும் அகப்படவில்லை. அந்த காட்டுக்கு மிக அருகில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்து விவசாயிகள் அழகிய தோட்டங்களை அமைத்து அதில் திராட்சை, கரும்பு, மிளகாய் மற்றும் முலாம்பழம் போன்ற பயிர் வகைகளை வளர்த்து வந்தனர். அங்கு வந்த அந்த நரிக்கு தோட்டத்தை பார்ப்பது கண்ணுக்கு மிகவும் விருந்தாக இருந்தது. நரி இங்கேயும் அங்கேயும் சுற்றி பார்த்து ஆட்கள் நடமாட்டம் அடங்கி பொழுது சாயும் நேரம் வரை காத்திருந்தது. அந்த நரி முதலில் திராட்சை தோட்டத்துக்குள் சென்றது. கொத்து கொத்தாக தொங்கும் திராட்சை பழங்களை தின்றது. அது மிகவும் சுவையாக இருந்தது. பிறகு அருகில் இருந்த கரும்பு தோட்டத்துக்கு சென்று கரும்பை சுவைத்தது. அது போதாமல் பின்னும் மிளகாய் தோட்டத்துக்கு சென்று மிளகாயை தின்றது. ஐயோ, காரம் காரம் என்று கத்திக்கொண்டு அருகில் இருந்த முலாம்பழப் பழங்களை சாப்பிட்டு அதன் காரம் குறையும் அளவுக்கு பல பழங்களை நாசம் செய்தது. பிறகு அந்த நரி வயிறு முட்டை சாப்பிட்டு சந்தோஷமாக காட்டுக்குள் விரைந்து சென்றது. மறுநாள் விடிந்த பிறகு விவசாயி தோட்டத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். எல்லா பழங்களும் நாசமடைந்திருப்பதை பார்த்து மிகவும் மனவேதனையுற்றார். அதே போல அந்த நரி ஒவ்வொரு நாளும் தோட்டத்துக்கு சென்று பழங்களையும் பயிர் வகைகளையும் நாசம் செய்து வந்தது. இதை கவனித்த அந்த நிலத்தின் விவசாயி அந்த நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தார். அந்த விவசாயி வேறு நல்ல முலாம்பழத்தின் மீது கூர்மையான 4 இரும்பு பிளேடுகளை சொருகி வைத்தார். பின் அந்த நரி வருவதற்குள் பிளேடாலான முலாம்பழத்தை தோட்டத்தில் வைத்துவிட்டு வீடு திரும்பினார். மறுநாள் அந்த நரி அனைத்து கனிகளையும் சுவைத்த பின் அந்த முலாம்பழத்தையும் சுவைத்தது. பின் அதன் மேல் அமர்ந்தது. அப்பொழுது அந்த பிளேடு அதன் தொடைப்பகுதியை கிழிந்தது. இதனால் சோர்ந்து போன அந்த நரி வலி தாங்காமல் காட்டுக்குள் விரைந்தது. காட்டுக்குள் செல்லும் வழியில் ஒரு பெரிய கல் இருப்பதைக் கண்டு அதன் மேல் அமர்ந்து சற்று நேரம் ஓய்வு எடுக்கத் தொடங்கியது. கடும் சூரிய வெப்பத்தால் கல்லோடு அதன் உடலும் இரத்தமும் ஒட்டிக்கொண்டது. கல்லை விட்டு எழுந்திருக்க முடியாமல் தவித்தது. தன் தவறை உணர்ந்து இயற்கையை நோக்கி வேண்டியது. நான் செய்தது தவறு என்று வருத்தப்பட்டது. நரி வேண்டிக் கொண்டதும் சூரியனை மேகம் மறைத்து இடி முழக்கங்கள் ஏற்பட்டது. உடனே பெருமழை பொழிந்தது. தன் உடலோடு ஒட்டிக்கொண்ட கல் தன்னை பிரிந்து சென்றதைக் கண்டு மகிழ்ச்சியோடு காட்டுக்குள் விரைந்தது அந்த நரி. இயற்கைக்கு நன்றி தெரிவித்து விவசாயிகளின் உழைப்பை தான் மிகவும் நாசப்படுத்தியது நினைத்து வருந்தியது. இனி அதுபோல நாசம் செய்வதில்லை என்று தீர்மானித்து சந்தோஷத்துடனே காட்டுக்குள் சென்றது. அதன் பிறகு அந்த நரி எப்பொழுதும் விவசாய தோட்டங்களை சேதப்படுத்தவில்லை. கிராமத்து விவசாயி நரிக்கு தக்க பாடம் புகட்டினார். அதன் பின் விவசாயிகள் நிறைய பயிர் வகைகள் வைத்து சந்தோஷத்துடன் வாழ்ந்து வந்தனர். விவசாயிகளின் உழைப்பை வீணாக்க கூடாது. பேராசையும் திருட்டும் அழிவை தரும் என்பதே இக்கதையின் சுருக்கம். Follow and subscribe for more stories for kids.